இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இவங்களோட ரெக்ரூட்மெண்ட் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 22,195க்கான வேகன்சி வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது டிசம்பர் 2025 வந்துருச்சு. பட் அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆனது ஜனவரி 31. அதே மாதிரி அப்ளிகேஷன் லிங்க்கு ஓப்பன் ஆன அன்னைக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இதுடைய ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 7th பே கமிஷனுக்கு கீழே சேலரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது 31 ஜான்வரி 2026. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான க்ளோசிங் டேட் 2 மார்ச் 2026. ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு 4th மார்ச் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது கரெக்ஷன் உங்களுக்கு இருந்தால், ஏதாவது அப்ளிகேஷனில் மாடிஃபை பண்ணணுன்னா கரெக்ஷன் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அது 5th மார்ச்லேருந்து 14th மார்ச் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரைப் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கான அந்த ஹெல்ப் அந்த டீட்டெயில்ஸை அப்ளிகேஷன் போர்ட்டலில் அப்லோட் பண்ணுறதுக்கு 15th மார்ச்லேருந்து 19th மார்ச் வரைக்கும் டைம் இருக்குது. அந்த விண்டோ அப்போ ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பே 18,000 இருக்கும். 18லேருந்து 33 வயசு வரைக்கும். பொதுவாக இது கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அப்ளிகபிள் தான். பட் பொதுவாக 18 to 33 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு. ஸோ மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 22,195. ஸோ இந்த வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி ஜோன் வைஸ் பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. அது நான் வீடியோவில் கடைசியில் நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஆன்லைன் அப்ளிகேஷன். அதேமாதிரி ஃபீஸும் ஆன்லைன் தான். ஸோ நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருக்கிற எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும் அப்ளிகேஷன் போடுற டேட்டில். இன்கேஸ் நீங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். எப்போவுமே என்னுடைய வீடியோவை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் வெப்சைட் மட்டும்தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அப்போ நான் வெப்சைட் கொடுத்துருக்கிறதுல நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை படிங்க. இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் ஆப்டாக இருக்கோ அதில் நோட்டிஃபிகேஷனை படிச்சுடுங்க. படித்து முடிச்சுட்டு ஏன்னா நான் பிடபிள்யூபிடிக்கான அந்த விஷயங்கள், அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வீடியோவில் கொண்டு வரல. ஸோ நீங்கள் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க கொடுத்துருக்க லிங்க், அதாவது அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்க லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் நிறைய இருக்கும். எதில் அப்படின்னா ஏஜில், அதே மாதிரி மினிமம் மார்க் வாங்குறதுல. ஸோ இந்த மாதிரியான ரிலாக்ஸேஷன் எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்தெந்த கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த கேட்டகரி, அது எஸ்சி எஸ்டியாக இருக்கலாம், இல்லை பிடபிள்யூபிடியாக இருக்கலாம், இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கலாம், இல்லை எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனாக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் அதுக்கான அவங்க சர்டிஃபிகேட்ஸ் ஃபார்மேட் அந்த நோட்டிஃபிகேஷனில் கடைசியில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட் படி நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாபுக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பர்சனல் மொபைல் நம்பர் வேணும், பர்சனல் இமெயில் ஐடி வேணும். ரெண்டுமே ஆக்டிவாக இருக்கணும். இவங்களோட அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பர்லேயும் மாத்திரம்தான் வரும். இல்லைன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் எந்த மொபைல் ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணுறீங்களோ அதையும் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. அதில் மாத்திரம்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா அப்போ க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், நேம், இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பழைய ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வச்சு இந்த அப்ளிகேஷனையும் உங்களால் போட முடியும். இன்கேஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆர்ஆர்பி அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் புதுசாக உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸான உங்கள் நேம்,
பர்ட்டிகுலரா உங்க நேம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்ல என்ன இருக்கோ, அதே ஸ்பெல்லிங்கோட அதே மாதிரி இருக்கணும். ஸோ, அந்த நேமு, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இந்த மாரி பேசிக்கான விஷயங்கள் கேட்கும். அத குடுத்து கிரியேட் அக்கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதுடைய ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் உங்க இமெயில் ஐடிக்கும், மொபைல் ஃபோனுக்கு ஒரு லிங்க்காவும் வரும். ஸோ 2யுமே டச் பண்ணி நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அந்த டீட்டெயில்ஸை எழுதி இல்லை எதுலையாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்தராக அடுத்தடுத்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இந்த கிரியேட் அக்கௌண்ட் முடிச்சப்புறமா நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த ஜோன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னா சவுத் ஜோன், சதர்ன் ரயில்வேல நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் டெல்லி அந்த மாதிரி ஏரியாவை சேர்ந்தவங்களா இருந்தால் நார்த் ஜோனில் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஜோனை கரெக்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மாடிஃபிகேஷன் விண்டோ வந்து ஒன்று ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தேன் 5th மார்ச்லேருந்து. ஸோ இந்த மாடிஃபிகேஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷனில் ராங்காக டைப் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதை வந்து மாடிஃபை பண்ணலாம். ஆனால் ரூ. 250 ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் மாடிஃபை பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் போடும்போதே எந்த மிஸ்டேக்கும், எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணுற மாதிரியான எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது நல்லது. இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது மாடிஃபை பண்ணணுன்னா ஒரு ₹250 எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீஸ் கட்டி மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு மாடிஃபிகேஷனுக்கு 250 பண்ணிவிட்டு நீ மாடிஃபை பண்ணுறீங்க. அதுக்கப்புறமும் திரும்பியும் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சா திரும்பவும் ஒரு ₹250 கட்டணும். ஸோ மாடிஃபிகேஷனுக்கு ஃபீஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போகும்போதும் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமாக இதில் வந்து செலெக்ஷனில் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குது. அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 1/3 மார்க் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து கரெக்டான ஆன்சர் எழுதுங்க. ரைட்டான ஆன்சருக்கு அதுக்குரிய மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். பட்டு தப்பான ஆன்சருக்கு உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச மார்க்லேருந்து 1/3 வந்து மைனஸ் பண்ணுவாங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ராவல், அதாவது இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எழுதுறதுக்கோ, இல்லை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இல்லைன்னா ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தால் இந்த ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமாக உங்களுக்கு ஃப்ரீ பாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து அப்ளிகேஷன் போடும்போதே அந்த ஃப்ரீ பாஸ்க்கான அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடணும். அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கையில் வச்சுக்கணும். கால் லெட்டர் கையில் வச்சுக்கணும். அதே ஏற்கனவே ஏஜ் சொன்னேன் 18 to 33 இயர்ஸ்னு. ஸோ இந்த 18 to 33 இயர்ஸ் அப்படின்றது பொதுவாக இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து நிறைய இருக்குது. ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓபிசி வந்து 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா 33லேருந்து 36 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனில் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியாக இருந்தால் 3 இயர்ஸு, ஓபிசி என்சியில் இருந்தால் 6 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேன்லேயே எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 8 இயர்ஸு. இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் வந்து எல்லா ரிலாக்ஸேஷனும் உண்டு. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டில் ஓபிசி என்சியில் இருந்தால் 13 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. பிடபிள்யூபிடியிலே எஸ்சி, எஸ்டி இருந்தால் 15 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. ரயில்வேல இப்போ நீங்கள் வந்து குரூப் சி, குரூப் டியில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரியாக இருந்தால் 40 வயசும், ஓபிசி என்சியில் இருந்தால் 43 வயசும், எஸ்சி, எஸ்டி இருந்தால் 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18 to 45 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது ஒரு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து குவாசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் ரயில்வேல நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தால் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சிஎல் இருந்தால் 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட், உமன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் 40 வயசு வரைக்கும் நீங்கள் ஏஜ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ரெண்டிஸாக ரயில்வேல ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய ரிலாக்ஸேஷன் எல்லாமே உண்டு உங்களுக்கு. ஸோ இந்த ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் இதை விட டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதில் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சு அப்ளை பண்ணலாம். கேண்டிடேட்ஸ் யாராவது எஸ்சி, எஸ்டியாக சேர்ந்தவங்க அன்ரிசர்வ்டு வேகன்சி, அதாவது அவங்க 22,195 வேகன்சியும் அன்ரிசர்வ்டுக்கு இவ்வளோ. அதே சதர்ன் ரயில்வேல ஒரு பர்டிகுலர் போஸ்ட் வந்து அன்ரிசர்வ்ட் மாத்திரம் ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டு இல்லை வேறு கேட்டகரியை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அங்கே அப்ளை ஆகாது. உங்களால் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ண முடியாது.
ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர வந்துட்டு நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் போகும்போதோ இல்லை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதுபடி தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஸோ ஃபில்அப் பண்ணுறதுலையோ இல்லை ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் கேட்கும் போதோ அதில் ஏதாவது சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்கள் பண்ணியிருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தால் உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரே ஒரு ஜோனில் ஒரு ஜாபுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மல்டிபிள் அப்ளிகேஷன் போட்டுறாதீங்க, அது பண்ண முடியாது. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணி உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸை கையில் வச்சுருக்கணும். ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க யாருமே அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ அண்ட் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிகிரி இன்ஜினியரிங் படித்தவங்க யாருமே அப்ளை பண்ண வேண்டான்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிடேட்டுக்கும் பொதுவாக ரூ. 500 ஃபீஸு. இந்த ரூ. 500 ரூ. 100 எடுத்துக்கிட்டு அவங்க ரூ. 400 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எப்போ ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சப்புறமா உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும். ஆனால் இதே எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மென், பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ், அதே மாதிரி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், ஸோ இவங்க வந்து இவங்களுக்கான ஃபீஸ் வந்து ரூ. 250. இந்த ரூ. 250 பேங்க் சார்ஜஸ் பிடிச்சிட்டு மீதி எல்லாமே உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறமா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரீஃபண்ட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட்டில் ஆதார் சீடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் பண்ணியிருக்கணும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. இங்கே நீங்கள் அப்ளை பண்ணும் போதே அந்த ஆப்ஷன் போகும். நீங்கள் அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஆதாரை வந்து லிங்க் பண்ணிடலாம் உங்களுடைய அக்கௌண்ட்டோட சேர்த்து. ஸோ அந்த ஆதார் லிங்கானுக்கான அந்த அக்கௌண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கான அந்த ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அது பேர் சீடிங் அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ணிடுங்க. இன்கேஸ் எனக்கு அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா, ஏதாவது ஆதார் சீடிங் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருந்தால் அதை வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்து அந்த அக்கௌண்ட்டில் இந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டை வாங்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை வந்து அந்த ஆப்ஷனை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு ஃபில் பண்ணும்போது கூட நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பரையோ பிரான்ச்சையோ கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது. அதே மாதிரி அப்ளிகேஷன் எதுக்காவது ரிஜெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டும் உங்களுக்கு வராது, அது நான் ரீஃபண்டபிள் கேஸில் போயிடும். ஸோ அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாத மாதிரி போடுங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பர் சேனலில் வந்து அப்ளை பண்ணுங்கள். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இது தவிர வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஒரு 4 ஸ்டேஜாக இருக்க போது. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. இதில் மெரிட்டில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டேஜிலும் அவங்களுடைய அந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வேலை அப்படின்றது கிடைக்கும். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தால் 100 மார்க்குக்கு 40 மார்க் எடுக்கணும். ஸோ மார்க் வந்து 100 மார்க் தான். ஸோ 40 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. இடபிள்யூஎஸ்க்கும் 40% கண்டிப்பாக எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 30% மார்க் எடுத்தால் போதும். எஸ்சிக்கு 30%, எஸ்டிக்கு 30% மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 2 மார்க் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து 90 மினிட்ஸு. ஸோ ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 25 கொஷினும், மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 30, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 20. ஸோ மொத்தமாக 100 மார்க்குக்கு உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கப்படும். இதில் மெரிட்டில் வரவங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு 3 டைம் வந்து உங்களை கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 35 கேஜ் வரைக்கும் வெயிட் தூக்கிட்டு ஒரு 100 மீட்டர் 2 மினிட்ஸில் நீங்கள் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட் தான் 20 கேஜி. அதே மாதிரி 100,000 மீட்டர்ஸை வந்து 5 மினிட்ஸில் 40 செகண்ட்ஸில் நீங்கள் கிராஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வேலை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் உங்களுக்கு போகும். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு இதுலேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், ப்ரெக்னென்ட் ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டருக்கும் எக்ஸம்ஷன் இருக்குது. பட் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி க்ரைட்டீரியாவில் உங்களுக்கு வந்து அந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க.
ஸோ அதை நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தாவோ எக்ஸ் மேனாக இருந்தாவோ இந்த பிஇடி ரிலாக்ஸேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வெப்சைட் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஜோனுக்கான வெப்சைட்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே சதர்ன் ரயில்வேக்கு மாத்திரம் லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். சாரி, அந்த ஷேர் பண்ண அந்த வெப்சைட்டில் மாத்திரம் நீங்கள் போய் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். அதில் இருக்க லிங்க்கில் மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு நான் இந்த லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே நோட்டிஃபிகேஷன் பேஜுக்கு போயிடும். இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கான வேகன்சி. ஸோ அதை வந்து நான் வேகமாக க்ராஸ் பண்ணிடுறேன், ஏன்னா வீடியோ லென்த்தும் ஜாஸ்தியாகும். அதனால் அது க்ராஸ் பண்ணிடும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்த வேலைக்கு இந்த 22,195 வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கலாம், ஆர் ஐடிஐ இல்லைன்னா டிப்ளமோ இந்த மாதிரி படிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ என்னென்ன டெசிக்னேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டிஆர்டி, அதுக்கு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை. அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல், அது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி, இது எலக்ட்ரிக்கல். அசிஸ்டன்ட் எஸ்என்டி, இதுவும் எஸ்என்டி. எஸ்என்டி மீன்ஸ் எஸ்என்டி டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். அதில் போஸ்ட்மேன் பாயிண்ட்ஸ்மேன் வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில். அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில். ட்ராக்ஸ் மெயின்டெனன்ஸ், இது வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், இதில் இது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது. அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன், இது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது. அசிஸ்டன்ட் லோகோ ஷெட், இது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். அசிஸ்டன்ட் பிவே, இதில் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது. அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன்ஸ், இது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். அசிஸ்டன்ட் லோகோ ஷெட், இது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். அசிஸ்டன்ட் எஸ்என்டி, இது எஸ்என்டி டிபார்ட்மெண்ட். அது மொத்தமாக 14 வகையான வேகன்சி, 22,195 வேகன்சி. எல்லாத்துக்குமே நீங்கள் 10th ஐடிஐ டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ஜோன் வைஸ் வந்து நான் வேகன்சி வந்து இந்த பிரேக்கப்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ மும்பை அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து மொத்தம் 11 வகையான வேகன்சி காலியாக இருக்குது. ஸோ அதில் அன்ரிசர்வ்டுக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோன்ற பிரேக்கப்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோனுக்கும் நார்த் வெஸ்டர்ன்னா ஜெய்ப்பூரை வந்து ஹெட்டாக வச்சு கொடுத்துருக்காங்க. நார்த் சென்ட்ரல் லைன் வேணால் அலகாபாத்து, ஹூப்ளி, ஜபல்பூர், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வேகன்சிஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரயில்வேக்கு கீழே வரும். மொத்தம் 10 வகையான வேகன்சி தான் சென்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே சென்னையில் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேக்கு மட்டும்தான் வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன், அசிஸ்டன்ட் லோகோ ஷெட், அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி, அசிஸ்டன்ட் பிவே, ட்ராக் மெயின்டனர், அசிஸ்டன்ட் எஸ்என்டி, அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின், பாயிண்ட்ஸ்மேன், அசிஸ்டன்ட் டிஆர்டி. ஸோ இந்த வகையான வேகன்சிக்கு மட்டும்தான் சதர்ன் ரயில்வேக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி எல்லாமே நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயும் பார்த்துடலாம். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வேகன்சி சூட் ஆகலை அப்படின்னாலும், சூட் ஆகிற யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க் அனுப்புங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சியில் பார்ப்போம். இதை அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதை இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.